இவருடைய நவாம்ச கட்டத்தை ஏன் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நவாம்சம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய தொழிலுடைய பார்ட்னர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறாரு, அந்த தொழிலுக்கான பார்ட்னர்ஸ் எங்கே வேலை செய்வாங்க, என்ன வேலை வந்து அவங்க செஞ்சிட்ருப்பாங்க, என்ன மாதிரியான விஷயத்துலலாம் அவங்க வந்து ஈடுபட்டுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறது தான் நவாம்ச கட்டம். அதாவது உங்களுடைய தொழில்துறைக்கான பார்ட்னர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உங்கள் தொழில் என்னவா இருக்கும், எதை பற்றியே நீங்கள் வந்து சிந்தனையில் இருப்பீங்கன்றதையும் தெரிஞ்சுக்க நவாம்ச கட்டத்தை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவருடைய நவாம்ச கட்டத்தை பாருங்கள். நவாம்ச கட்டம் வலுவாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மறுபடியும் ரூல் அதே தான். திக்பலம் பெற்ற கிரகங்கள் நவாம்ச கட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? குறைந்தது 1 அல்லது 2 திக்பலம் பெற்ற கிரகங்கள் நவாம்ச கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு